டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எங்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமி தரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A முதன்மை தேர்வுகளோட முதல் மாதிரி தேர்வு பார்த்துட்டு இருக்கோம். முதல் மாதிரி தேர்வோட கேள்விகள் நம்ம இன்னைக்கு காலையில் பார்த்தோம். அதோட பதில்களான வீடியோவை இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டுகெதர் கம்பைண்டான இன்டெகிரேட்டட் நியூ பேட்ச் வந்து 16/12/2020 ஸ்டார்ட் ஆகுது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஸோ அட்மிஷன்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கு. இஃப் யூ ஹேவ் எனி குவரி வெள்ளூர் அண்ட் திருவண்ணாமலை பிரான்ச்சுக்கு இந்த ஃபோன் நம்பரை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். முதல் டெஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி டெஸ்ட் 1 ஆஃப் குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம். இதில் மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது. என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்ற டாபிக் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கான கேள்விகள், அந்த கேள்விகளை அணுகுமுறை, எப்படியெல்லாம் இதை அட்டென்ட் பண்ணுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நான் மார்னிங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கான மாடல் ஆன்சர்ஸை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் நான் கொடுத்த கொஸ்டின்ஸை உங்கள் கைப்பட நீங்கள் ஆன்சர் எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட மாடல் ஆன்சர்ஸை உங்கள் ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்து எதெல்லாம் நீங்கள் லேக்கிங்காக இருக்கீங்க, எதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் உங்களுக்கு அடிஷ்னல் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஐடியாவை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டை பயனுள்ளதாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல டெஸ்ட் 1 இதுதான். நான் மார்னிங் நடத்தின கிளாஸோட கொஷின் பேப்பர் இது. நாங்கள் சென்னை ஐஎஸ் அகாடமி டீம் சேர்ந்து டிஎன்பிஎஸ்சிக்காக டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்ன்லேயே கொஷின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷினான தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல். இதில் நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ண டாபிக் தேசியவாதம். இதை எப்படியெல்லாம் எழுதணும் அப்படின்னு நான் மார்னிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தவங்களுக்கு நான் இப்போ ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறேன். முதல்ல தேசியவாதம் பற்றியான மொத்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தேசியவாதம் அப்படின்னா அதுக்குரிய கீவேர்டு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தேசியவாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அதை மென்ஷன் பண்ண நேஷ்னலிசம் அப்படின்ற வார்த்தையை நம்ம தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் நம்ம முழு மதிப்பெண் பெற முடியும். ஸோ தேசியவாதம் அப்படின்னா நேஷ்னலிசம். இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு நாட்டின் மேல் மக்களுக்குள்ள பாசம், அன்பு, விசுவாசம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நோட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் அப்ரோப்ரியேட்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இது எப்போ வரும்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி புக்ஸை அவங்க கொடுத்த ரிலேட்டட் டாப்பிக்கை திரும்ப திரும்ப பழகி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி வி ஹாவ் டு மெமரைஸ். சின்ன வயசுல நம்ம எப்படி கிளாசரிஸ்லாம் எழுதி மெமரி பண்ணுவோமோ அந்த மாதிரி எழுதி மெமரி பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ஈஸியாக நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும், நல்ல ஸ்கோர்ஸ் எடுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் பேப்பர் 1ல் நம்ம அபோவ் த ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் 2 எவால்வேட் பண்ணுவாங்க. நம்ம ஒருவேளை இதில் ஃபெயில் ஆகும் பட்சத்தில் பேப்பர் 2 எவால்வேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை மனசில் வச்சு அப்ரோச் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொருள், தோற்றம் மற்றும் பரவல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா மீனிங், எமர்ஜென்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன அந்த அன்பு, பாசம், விசுவாசம், அந்த லாயல்ட்டி, அஃபெக்ஷன், டிவோஷன், இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரியான வார்த்தைங்க எல்லாமே கீவேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பொதுவான அப்படின்னா காமன், மனசாட்சியுடன் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ், லாயல்ட்டி, கமிட்மெண்ட், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து த ஃபேக்டர்ஸ் ஆஃப் சோஷியல் லைஃப், இந்த வார்த்தைலாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே இதுக்குரிய வார்த்தைகளை நம்ம எழுதினா மட்டும்தான் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த கொஸ்டினோட ஆன்சர் இது. இதையும் நான் பிடிஎஃப் கீழே அப்லோட் பண்ணுறேன். எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட சாராம்சத்தை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் விளக்குவோம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி நேஷன்ஸ் அண்ட் நேஷனலிசம், தேசியமும் தேசியவாதமும், பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ், ஸோ அரசியல் கொள்கைகள், கன்க்ரூயன்ட் அப்படின்னா இணையான, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்குரிய கீவேர்ட்ஸ் இங்கே இருக்குது. போஸ்ட் கொலோனியல் அப்படின்னா வந்து காலனி காலத்தின் பின்பகுதி, பின்னாளில் வந்த அப்படின்ற அர்த்தம். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் நோட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னா வி காட் அ ஃபுல் மார்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் தியரிஸ் ஆஃப் நேஷனலிசம்ல இருக்குது. ஸோ பிரைமோர்டியல், சோஷியோ பயாலஜிக்கல், சோஷியோ கம்யூனிகேஷன், மார்க்சியன், இது எல்லாத்துக்குமே வந்து அதோட ப்ரீவியஸான வந்து தமிழ் வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது இப்படி மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்டாலும் நமக்கு பதில் சொல்ல தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிகால அப்படின்ற வார்த்தைக்கு ப்ரீமோர்டியல், சமூக உயிரியல் அப்படின்னா சோஷியோ பயாலஜிக்கல், அதே மாதிரி சமூக தொடர்பு அப்படின்னா சோஷியல் கம்யூனிகேஷன், அப்புறம் மார்க்சிசிய அப்படின்னா மார்க்சியம்,
பின் கொள்கை அப்படின்னா போஸ்ட் ஐடியாலஜிக்கல் அப்படின்னு நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் நிரந்தர கோட்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் நவீன கோட்பாடுகள் அப்படின்னா பெரினியல்னா நிரந்தரம், ரொம்ப நாள் இருக்கு. மாடர்னைசேஷனா நவீனம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க எடுத்து எழுதி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து தமிழ்ல மீனிங் எழுதி வச்சு பழகுனீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ரொம்பவும் ஈஸியான ஒரு பார்ட். ஸோ இதுவரை நம்ம டிரான்ஸ்லேஷன் பத்தி பார்த்துருக்கோம். இனிமேல் வர எல்லா போர்ஷன்லையும் கண்டிப்பா நான் இங்க காட்டுறேன் பாருங்க. எல்லா டெஸ்ட்லையுமே கொஸ்டின் 1 எப்பவுமே டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும், இங்கிலீஷ் டு தமிழ் ஆர் தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்ற பட்சத்தில். அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம். இனிமேல் வரது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இது டெய்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கொஸ்டின் 2க்கு வந்து மூவ் ஆன் ஆக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்லேஷன் பார்த்துட்டோம். கொஸ்டின் 2 இஸ் ப்ரிசைஸ் ரைட்டிங். ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங் பொறுத்தவரை ஒன்னே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, 1/3. அதாவது இதில் நான் மொத்தம் 60 வரிகள் 60 ரோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த 60 ரோவை நீங்கள் 20 ரோவா வந்து சுருக்கி எழுதுறது தான் ப்ரிசைஸ் ரைட்டிங்கோட ஒரு சாராம்சம். இங்கே பாருங்க, அதோட ஆன்சர்ஸ் நான் எழுதியிருக்கேன். ப்ரிசைஸ் ரைட்டிங் 1 பிராமணர் அல்லாத இயக்கம். ஸோ நான் பிராமின் மூவ்மெண்ட்டை பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி ஐ ரோட் சம்திங், ஆய்வு பொருள் அப்படின்னு நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஆய்வு பொருள் அப்படின்னு என்னன்னா தீம் அப்படின்னு அர்த்தம். அதாவது வாட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் இந்த பத்தியோட உண்மையான சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த பத்தி ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த 4 விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து வைப்பீங்க. இந்திய சமூகமும் அதன் அடுக்குகளும், பிராமணர் அல்லாத இயக்கங்கள், இயக்கங்களின் போக்கு, மக்கள் இயக்கங்களும் அதன் தலைவர்களும். இந்த 4 விஷயம் தான் மேலே இருக்கிற மொத்த பேராகிராஃபும் பேசியிருக்கு. அதோட ஆய்வு பொருள் இதை தான் தீம் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா நமக்கு இந்த பேராகிராஃபை நம்ம ஃபுல்லாக படித்து இதோட சாராம்சத்தை நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம காட்டுற ஒரு நம்மளோட எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கையில் இருக்க ஒரு பெரிய ஆயுதம் இது. ஸோ ஆய்வு பொருள் எழுத மறக்காதீங்க. திஸ் இஸ் அ தீம். இது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆய்வு பொருள் எழுதுனதுக்கு அப்புறமாட்டுக்கு நம்ம ப்ரிசைஸ் ரைட்டிங்கை ப்ரிசைஸ் பண்ணி சுருக்கி எழுதியிருக்கோம். சுருக்கி எழுதுறதுக்கு நம்ம முதல்ல டாபிக் போட்டிருக்கோம், பிராமணர் அல்லாத இயக்கம் எழுதிட்டு இங்க பாருங்க எழுதி 1.5 பேஜுக்கு வந்து இது எழுதிக்கும். ஸோ 3 பேஜான கொஸ்டினை நம்ம 1.5 பேஜுக்கு வந்து ஆன்சர் எழுதியிருக்கோம். பிராமணர் அல்லாத இயக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா நான் எல்லாமே எழுதியிருக்கேன். ஐ மீன் கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான், முக்கியமான வார்த்தைகளை எடுத்து எழுதியிருக்கேன். அந்த கீ பாயிண்ட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை வந்து நான் இங்கே அடிக்கோடிட்டு காட்டியிருக்கேன். ஸோ நாமசூத்ரா இயக்கம், ஆதி தர்ம இயக்கம், சத்யசோதக் இயக்கம், ஏன்னா இதெல்லாம் தான் நான் பிராமின் மூவ்மெண்ட். நீங்கள் இந்த லைனை ஸ்கிப் பண்ணி மீதி எதை நீங்கள் எழுதினாலும் இந்த பேராகிராஃப்க்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வருஷங்கள்லாம் வருது இல்லையா, 1872, ஜோதி ராவி அண்ட் பூலே. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வருடங்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இல்லை முக்கியமானவங்களோட பெயர்கள், அவங்க என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்க, என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக பிளேஸ் பண்ணணும். 1872ஆம் ஆண்டு ஜோதி ராவி அவர்கள் குலாம்கிரி அப்படின்ற புத்தகம் எழுதியிருக்காரு. இதுதான் முதல்ல இந்தியா மொத்தத்துக்கும் வந்து இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி, ஒரு தீப்பொறி மாதிரி வந்து பற்ற வச்சதுக்கு அடிப்படையே இதுதான் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா முக்கியமானது எது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணி மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்கு. இதோ இங்கேயும் பாருங்க, 1880ஆம் ஆண்டுல வாக்குரிமை அரசியல் வந்து வந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அரசியல் ரீதியா வந்து இந்த நான் பிராமினிசம் தூண்டுறதுக்கான ஒரு காரணமா இருந்தது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர் அல்லாத இயக்கங்கள் எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தோம். அது எப்படியெல்லாம் வந்து போகுது. ஸோ அதோட 2 போக்குகள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 போக்குகள் என்ன அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ்க்கு முக்கியத்துவம் தாங்க. 3.2% தான் இருந்தாங்க பிராமணர்கள். ஆனால் அவங்க 72% வந்து டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்தாங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது மற்ற சமூகம் எல்லாமே எப்படி தாழ்த்தப்பட்டு இருந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக எந்தெந்த மாகாணத்தில் எந்தெந்த இயக்கங்கள்லாம் இருந்தது அப்படின்றதும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பம்பாய் மாகாணம், மദ്രാஸ் மாகாணத்தில் தலித் பகுஜன் இயக்கம், இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான இயக்கங்களை நீங்கள் இதில் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத ஆன்சர் வந்து செக் பண்ணும்போது செக் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங்கில் 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். 1, கொடுத்த பேராகிராஃபில் 1/3 சுருக்கி எழுதணும், 3 1/4. 2வது
முக்கியமான பாயிண்ட்ஸை தேடி எடுக்கணும். மூணாவது முக்கியத்துலேயும் முக்கியம் என்னன்னா ஆண்டுகள், மனிதர்களோட பெயர், அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச சாதனைகள், இயக்கங்களோட பேர், இந்த மாதிரியான முக்கியமான காம்பனன்ட்ஸ் எல்லாமே அது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்ததுன்னா ப்ரிசைஸ் ரைட்டிங் முக்கியம். இதை விட முக்கியமான விஷயம், அந்த மொத்த ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கும் நீங்கள் தலைப்பு கொடுத்துருக்கணும். என்ன தலைப்பு நீங்கள் கொடுக்காம எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அங்கே போற்றி ஆகும். ஸோ தலைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இப்போ தேர்ட் கொஸ்டின் ட்ராவல் பண்ணுவோம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் ரைட்டிங் 2 அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங் 2ல் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நான் பார்த்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டைட்டில், செகண்ட் திங் 1/3 சுருக்கி எழுதணும், மூணாவது விஷயம் ஏதாவது எண்கள் பெயர்கள் இருந்தால் அதை நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் மூணாவது ப்ரிசைஸ் ரைட்டிங் மூணாவது கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர் வந்து பார்ப்போம். டைட்டில் கொடுத்துருக்கேன், புலம்பெயர் இந்தியர்கள், ஆய்வு பொருள், தீம் 4 கொடுத்துருக்கேன். இந்த 4 தீமை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கேன். அடுத்து புலம்பெயர்ந்த இந்தியர்கள் பற்றியான ப்ரிசைஸ் ரைட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. டைட்டில் கொடுத்தாச்சு, முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ டயஸ்போரா அப்படின்னா சொந்த நாட்டிலேருந்து வெளிவராங்க, அதோட காரணங்கள் என்னென்ன, 1800ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் என்ன நடந்தது, அப்புறம் பொருளாதார வளர்ச்சியில் அவங்களோட பங்கு, அந்நிய நேரடியான முதலீடு, அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க, 30 மில்லியன் மக்கள் வந்து வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களாக இருக்காங்க, அப்புறமா அவங்களோட வகைப்படுத்தல் என்னென்ன, ஜவஹர்லால் நேரு எப்படி வந்து இதை போற்றியிருந்தாரு, அது மட்டும் இல்லாமல் ராஜீவ்காந்தி பீரியடில் 1984 என்ன நடந்தது, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்நிய பணம் செலாவணியில் வந்து இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது. இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ப்ரிசைஸ் ரைட்டிங் நான் எழுதியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன், ப்ரிசைஸ் ரைட்டிங் என்னெல்லாம் எழுதணும், எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கொஸ்டின் பார்க்காதவங்க ஒரு தடவை கொஸ்டின் பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் அ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ப்ராக்டிஸ் இஸ் வாட் தட் யூ மேக் அஸ் அ பர்ஃபெக்ட் மேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை பேட்சஸ் பற்றி, பேட்சில் நியூ பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கொடுத்த இந்த நம்பரை வந்து அப்ரோச் பண்ணி கால் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அவர் சேனல். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.